தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு பாரத பிரதமர் வெளிநாட்டு பயணம் சென்று தமிழகத்துடைய ஒரு பொக்கிஷத்தை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த பொக்கிஷத்திற்காக வழக்கு தொடர்ந்த திரு ஜெகநாத் வழக்கறிஞர் அவர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் ஒரு வரலாற்று சின்னத்திற்காக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. அதாவது ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னா என்ன, எதற்காக அதை கொண்டு வரணும்னு நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இந்த ஷோ. 2018 வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தேன். யாருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து இதை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த ரெப்ரஸன்டேஷன் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க தமிழில், வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த அமைச்சகத்துக்கும் ஃபாரின் செக்ரட்டரி அவங்களுக்கும், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தே வந்து டைரக்டர் ஆஃப் ஆன்டிக்விட்டி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுக்கும் ஃபாரின் செக்ரட்டரிக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க அந்த பர்டிகுலர் ரெப்ரஸன்டேஷனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பியூரோக்ராட்டிக் இது எப்படி நம்ம நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ வாட் ஐ தாட் வாஸ், நான் என்ன யோசிச்சேன்னா இதை வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கு வை நாட் வி ஹாவ் அ ட்ரை. ஏன்னா நான் கேஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கிண்டல் வச்சாங்க, ரிடிக்யூல் பண்ணாங்க. எப்படி ஒரு கேஸ் போட்டு அங்கேருந்து இதை கொண்டு வர முடியும்னு. ஸோ 2019 ஐ வாண்டட் டு மேக் அன் அட்டெம்ப்ட். ஸோ ஒரு அட்டெம்ப்ட் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான். 2019 வந்து ஐ ஹேட் ஃபைல்டு கேஸ். இந்த கேஸ் வந்து 2019 ஃபைல் பண்ணுது. ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவலு அந்த அமர்வு முன்னாடி ஏப்ரல் மாதம் தமிழ் நியூ இயர் இருக்கு இல்லையா, தமிழ் புத்தாண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து வந்தது, அவங்கக்கிட்ட வருது ஃபஸ்ட்டு டைம். எனக்கு ஒரு லக்குன்னு வேறு சொல்லலாம். ஏன்னா வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவலு இருக்காங்க இல்லையா, அதில் இப்போது மாண்புமிகு ஜஸ்டிஸ் மகாதேவன் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த செப்பேடோட பேக்ரவுண்ட் என்னன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இது கல்ச்சுரலி எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ்னு ரெண்டு பேருக்குமே வந்து இதுக்கான ஸ்டோரி என்னென்னு, இது பின்னாடி இருக்கிற கதை என்ன, இது வந்து என்ன அப்படின்ற அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்திருக்கு அவங்களுக்கு. என்டையர் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐடியா மட்டும் இல்லை, என்டையர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது நான் என்னோட லக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு வரைச்சு தே நியூ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு, கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து. ஸோ இமீடியட்டாக அவங்க நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நான் சொன்னேன் இது வந்து அட்வர்ஸ் லிட்டிகேஷன் கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போடுற எல்லா கேஸுமே வந்து அட்வர்ஸ் லிட்டிகேஷன் கோணத்தில் நீங்கள் பார்க்க வேணாம். சில லிட்டிகேஷன் வந்து சில கேஸஸ் சம்டைம்ஸ் வந்து போட்டு தான் நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ராவல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இது அட்வர்ஸ் லிட்டிகேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தேன். ஸோ இட்ஸ் ஓரல் அண்டர்டேக்கிங், கோர்ட்டில் எல்லாம் ஓரலாக சொல்கிறது, ஆர்டரில் ஒன்றும் வராது. ஓரலாக சொன்னதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் மகாதேவன் வந்து ஹி அண்டர்ஸ்டுட், இது இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்களுக்கு புரிஞ்சுது என்ன இதுன்னு. ஸோ நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க, ப்ரைவேட் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க. இம்மீடியட்டாக வந்து திரு ராஜேஷ் விவேகானந்தன் வந்து ஹி வாஸ் தி கவுன்சில் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் தான் வந்து டெப்யூட்டி சாலிசிட்டர் ஜெனரல் வழக்கறிஞர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட், அட்வொகேட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் இதை சொன்ன, இது மாதிரி கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட்கான விஷயம் இது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட்டிருந்தாலும் இது வந்து ஒரு அட்வர்ஸ் லிட்டிகேஷன் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு உங்களால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு அவர் ஸ்டடி பண்ணிவிட்டு, என்னால் என்ன செய்ய முடியுமோ கட்டாயமாக வந்து அட்வர்ஸ் லிட்டிகேஷன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் வந்து நான் அவருக்கு நன்றி கடன் சொன்னேன். 3 பேருக்கும், ஜஸ்டிஸ் மகாதேவன், ஆதிகேசவலு அண்ட் ராஜேஷ் விவேகானந்தன் 3 பேருக்கும் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, நோட் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் அமிச்சார். அமிச்சதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல்ஸ் கிட்ட யூஸ்வலாக எல்லா கேஸையும் வந்து டீல் பண்ணுறது மாதிரி இல்லாமல், ஏன்னா அவர் எனக்கு சொன்னது வந்து நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி இது வந்து நம்ம நாட்டோட பொக்கிஷம், கலாச்சார சின்னம், இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து திரும்பி கொண்டு வரணும். அண்ட் இது மட்டும் இல்லை, என் கேஸில் வந்து மற்ற சில ஐடல்ஸோட இதெல்லாம் வேறு இருக்குது, எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம பண்ணணும்னு அவர் சொன்னார். வி வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே கான்ஃபிடென்ஸ் வந்தது, இது வந்து செய்ய முடியும், அட்லீஸ்ட் சம் ஸ்பார்க் இஸ் தேர் சம்வேர்னு சொன்னதுக்கப்புறம் அவர் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபார்வர்ட் பண்ணார். 2019 நடந்தது.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா துரதிருஷ்டவசமாக வந்து ஜூன் மாதம் வந்து அந்த பெஞ்ச் வந்து கலைக்கப்பட்டது. காரணம் சொல்ல விரும்பல, அந்த பெஞ்ச் வந்து கலைக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க, ஓரலாவோ இல்லை ரிட்டர்னாகவோ அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, வில் டேக் பாலிசி டிசிஷன் டு பிரிங் இட் பேக் டு இந்தியா கொண்டு வரதுக்கு ரெஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செயல்கோள் பண்ணுமோ, என்ன முயற்சிகள் பண்ணுமோ, அதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணுவோம். அஃபிஷியலாக நம்ம இது வரைக்கும் ரிக்வெஸ்ட் வச்சது கிடையாது. இது வரைக்கும் வச்சிருந்த ரிக்வெஸ்ட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை வச்சுருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வைக்கலை. ஸோ நாங்கள் இனிமேல் வந்து அஃபிஷியலாக டச்சு கவர்மெண்ட் கிட்ட இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சு நாங்கள் இதை மீட்டெடுக்கிறதுக்கான முழு ஒத்துழைப்பு அண்ட் அதுக்கான முழு வீச்சில் இறங்கி நாங்கள் செயல்படுறோம்னு சொன்னாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து கோவிட் வந்தது. அவங்க ஆரம்பித்தாங்க 2020 வந்து கோவிட் வந்து இட் கேம். ஸோ 1 to 1.5 years வந்து கோவிட்லேயே போயிடுச்சு. ஸோ we were not able to do anything because of COVID. 1.5 years அப்படியே கோவிடில் போயிடுச்சு. 2020 மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2021 எண்டு வரைக்கும் கோவிடில் போயிடுச்சு. இங்கே வந்து கவர்மெண்ட் மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியும். டிஎம்கே கவர்மெண்ட் இங்கே வந்தது. ஸோ அந்த டைமில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு ஒரு விஷயம் நடந்தது நெதர்லாண்ட்ஸில். அங்கே பார்த்தீங்க. ஓகே. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டது. இந்த சென்ஸ் அவங்களோட கண்ணோட்டம் இருக்கு இல்லையா டுவர்ட்ஸ் த வேர்ல்டு, அதில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. என்ன இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த தருணத்தில் டச் கவர்மெண்ட்டை நம்ம தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்க முன்னுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஸ்லேவரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது காலனைசேஷன், ஸ்லேவரி அண்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு கிவ் பேக் டு அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கோ கொலோனியல் ரெஸ்டிடியூஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்தந்த நாடுகளுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சாங்க. அண்ட் அவங்க அந்த ப்ராசஸை வந்து முழு மனதோட, ஹாஃப் ஹார்ட்டடாக இல்லாமல் ஃபுல் முழு மனதோட ஸ்டார்ட் பண்ணி, வி ஆர் நாட் பீப்புள் ஹூ என்கரேஜ் ஸ்லேவரி ஆர் ரேசிசம். நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க அதை பண்ணது வந்து இங்கே நியூஸில் வந்தது, ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸில் இங்கே வந்துது, ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்துது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஷ்யன் டெலிவிஷனில் வந்துது, டாய்ஷ்வெல்லில் வந்துது, France 24 வந்துது, அண்ட் மெனி அதர் டெலிவிஷன் சேனல்ஸே இது வந்துது. ஸோ வென் ஐ வாட்ச் தட் அண்ட் வென் ஐ கேம் டு நோ த நியூஸ், இந்த மாதிரி வந்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அஃப்கோர்ஸ் பிபிசிலேயும் வந்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க மற்ற நாட்டுகளுக்கு, இந்த நாட்டில் தான் நம்ம காப்பர் பிளேட் இருக்கு, மற்ற நாட்டுக்கு கொடுக்குறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை ஆரம்பித்தாங்கன்னா அந்த ப்ராசஸை we can do something through our caseன்னு ஒரு ஹோப் வந்தது. ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து திரு ராஜேஷ்ஜி அவர்களுக்கு திருப்பி சொன்னேன். அவர் எனக்கு ஒரு 3 months டைம் கொடுங்க, ஏன்னா கோவிடில் வந்து கொஞ்சம் அப்போ ஐ திங்க் 4th லாக்டவுனு 6th லாக்டவுன் என்னமோ ஆச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த லாக்டவுன் முடிட்டு வில் ஸ்டார்ட் அகைன் ஃப்ரெஷ்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி எழுதி போட்டிருக்காரு, இதை பற்றி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் கேட்டிருக்காரு அஃபீஷியல்ஸ் கிட்ட, வி வில் ஸ்டார்ட் த ஒர்க் இமீடியட்லின்னு வேறு. வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் த ஒர்க் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கேஸ். நாங்கள் இதை பண்ணுறோம், வி வில் நாங்கள் இதை ஒத்து வச்சு கண்டிப்பாக வந்து இதை நாங்கள் பண்ணுறோன்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட இந்த போராட்டங்கிறது ஒரு பெரியது, அதாவது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி இவ்வளோ வருஷம் இதை முன்னெடுத்ததுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அதை தாண்டி எதனால் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா பல பேர் இது என்னன்னே தெரியலை, எதற்காக இந்த செப்பேடு, எதை எங்கிருந்து எப்படி அங்கே போச்சு, இந்த மாதிரி பல கேள்விகள் மக்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக, யாரால், எதுக்கு கொடுக்கப்பட்டது? தெளிவாக சொல்லிடுறேன். ராஜராஜ சோழனோட காலகட்டம் 1000 ஆண்டுகளுக்கு முன் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் இருக்கார். அப்போ வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்ரீவிஜயா எம்பையர்னு இருக்குது. அது இப்போ எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியான்னு ஒரு ஊர் தான் ஸ்ரீவிஜயா எம்பையர். ஹிந்து புத்திஸ்ட் கலந்துருக்கிற ஒரு எம்பையர். பலம்பேங்க் தான் அவங்களோட கேபிட்டலாக அப்போ இருந்தது. இப்போ இருக்கிற ஊர் பேர் வந்து பலம்பேங்க். அப்போ அவங்களுக்கு கேபிட்டலாக அப்போ இருந்தது. இங்கே நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், நம்ம சோழ காலத்துக்கு. அவங்க இங்கே நாகப்பட்டினத்துக்கு வந்து நம்ம ராஜராஜ சோழன் கிட்ட வந்து முறையிட்டு புத்தவிஹாரவை கட்டி கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க, தூதர்கள் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக இது என்ன கேள்வி, தாராளமாக கட்டிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஊர் ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை, மொத்தம் 24 ஒரு கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் இருக்குது. இந்த கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸில் வந்து ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை வந்து ராஜராஜ சோழன் வந்து தானமாக கொடுத்து, அந்த ஊர்லேருந்து வர இன்கம் வந்து டேக்ஸ் ரெவென்யூ என்ன வரும்,
கேஷாக இல்லாமல் அந்த அந்த காலத்தில் இருந்த என்ன இதில் நெல்லோ அவங்க என்ன வாட் கொடுப்பாங்க எவர் இட் இஸ் அதை வந்து நாங்கள் அந்த விஹாராவோட மெயின்டெனன்ஸுக்கு கொடுங்கன்னு. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட், இந்த காப்பர் பிளேட் பற்றி ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் சொல்ல விரும்புகிறேன். அது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் நான் அந்த உண்மையை சொல்லி ஆகணும். ஆரம்பிக்கிறதே வந்து மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் ப்ரைஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு 4-5 காப்பர் பிளேட் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கு. மொதல் 5 சான்ஸ்கிரிட், அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல 15. அதை வந்து ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழன் வந்து அதை ஃபர்ஸ்ட் ஓலையில எழுதுறாரு. ஃப்ரம் வாட் வி கேன் சி அந்த காலத்துல இருந்தது ஓலைச்சுவடி, ஆனால் அது ஓலையில எழுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆறுதுன்னா, ராஜேந்திர சோழன் அடுத்து அது அவரோட பையன் வர்றாரு. அவர் வந்து இதை வந்து ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், புத்திசமோட ஒரு ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மற்ற வரலாறு சிறப்புமிக்க இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. சில பேட்டில்ஸ் கூட அதில் இருக்குது, பேட்டில்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்லாம் கூட அதில் இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தக்கோலம் பேட்டில் பற்றியும் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு காப்பர் பிளேட்டாக, அதாவது ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் இதுவாக பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு உத்தரவிட்டு அது வந்து காப்பர் பிளேட் இதுவாக வருது. வித் சோலா எம்பளமோட அந்த சீல் இருக்கு இல்லையா, அதில் சோலாவோட சீலோட அந்த எம்பளம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பவுண்ட் பை தி சீல், அந்த மாதிரி வந்து வருது. அதில் பார்க்க முடிஞ்சது. அதில் ஏதோ இதில் சோழர்களோட வரலாறுன்னு மட்டும் இல்லாமல் அதில் சோழர்களோடது, பாண்டியர்களோடது, இது சேரர்களோட எல்லா சின்னமும் பொறிக்கப்பட்டு ஒரு குடை கீழே, குடை கீழே அவங்க எல்லாரையும் இட் சிம்பலைசஸ் தி டாமினன்ஸ் அண்ட் தி கிரேட்னஸ் ஆஃப் தி சோலா எம்பையர்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இஸ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவன், சூரியகுல இஸ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனோட அந்த ஹிஸ்ட்ரி இருக்கு, ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ப்ரைஸ் பண்ணி நாங்கள் இஸ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள், சூரியகுல வம்சத்தை சேர்ந்தவர்கள், சோலார் ரேஸ், அதுலேருந்து நாங்கள் வரோன்னு அவங்களோட அந்த வரலாறு சிறப்புமிக்க ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க, அது வந்து அதில் பொறுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து கேட்டுருந்தாங்க, நான் கான்ட்ரவர்சியாக இருக்கணும்னு சொல்ல விரும்பலை, ஆனால் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ராஜராஜ சோழன் ஹிந்துவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது என்னதான் புத்திஸ்ட் விஹாராவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இருந்தாலும் கூட இட் கோஸ் ஆன் டு டெஃபினெட்லி ஷோ தட் இந்த மாதிரி ராஜராஜ சோழன் வந்து ஹி வாஸ் அ ஹிந்துன்னு ரொம்ப தெளிவாக வந்து இந்த காப்பர் பிளேட்டில் வந்து இருக்குது. ஏன்னா ஹீ இஸ் ஷோயிங் வெரி கிளியர்லி இந்த காப்பர் பிளேட்டில் நாங்கள் எங்களோட ஆன்சிஸ்டர், எங்களோட மூதாதையர்கள் வந்து வி கம் ஃப்ரம் த சோலார் ரேஸ்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இங்கே வந்து ஒரு பின்பத்தை இங்கே நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. யாருன்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது இப்போ இட் இஸ் டெமாலிஷ் டு ஸ்மித்தரிங்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் பண்ணி தகர்க்கப்பட்டு உள்ளது. இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேட்டில்ஸ் இருக்கு இல்லையா, சோலாவோட பேட்டில்ஸ் பற்றி ஒரு ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், அந்த புத்த விஹாரா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் வந்து அதில் இருக்குது. அது கன்ஸ்ட்ரக்ஷன் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து யார் யார் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணாங்க, அஃபிஷியல்ஸோட பேர், யார் அதுக்கு இன்சார்ஜ், யார் பொறுப்பு, இதுக்கு 2 விட்னஸ் வேறு இருக்குது, யார் அதை எழுதியிருக்காங்க, எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற செப்பேட்லேயும் சில செப்பேடில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிறது வந்து லைடன் காப்பர் பிளேட்ஸ் அண்ட் ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ்னு சொல்கிறோம், அதில் தான் இருக்குது. இது ஏன் ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை தானமாக கொடுத்துட்டு அந்த செப்பேடில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்று ஒரு பேர் இருக்கு. அதான் அதில் கிட்டத்தட்ட 20 பக்கங்கள் இருக்கு, அந்த இது ஏடுகளாக இருக்குது. அதில் முதல் 5 வந்து சமஸ்கிருதத்துலேயும், மித்த 15 வந்து தமிழ் இருக்கிறதா. முதல் 5 வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்கு. அந்த காலத்திலேயே வந்து சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றாக தான் இருக்கிறது என்று நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காலத்திலேயே வந்து சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றாக வந்து சோழ காலத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எந்தவித பாஷைக்கான துவேஷம் இருக்கு இல்லையா, அது அந்த காலத்தில் இல்லை, சோழ காலத்தில் இல்லை. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நான் இங்கே வந்து நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் ஹிந்துவாக இருந்து ஒரு புத்த மத விஹாராவை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யார்? ராஜராஜ சோழன். இட் கோஸ் ஆன் டு ஹைலைட் எவ்வளோ பெரிய டாலரண்டான கிங்காக அவர் இருந்திருக்காருன்னு காமிக்கிறாங்க. அவர் வந்து சமத்துவம் செக்குலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கான உண்மையான அடையாளம் தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததுக்கான ஒரு அடையாளமாக நம்ம இந்த செப்பேடை பார்க்க வேண்டும். அதனால்தான் இது வரலாற்று சிறப்பு மிக ஒரு அடையாளம். ஏன்னா ராஜராஜ சோழன் ஒரு ஹிந்து கிங்காக இருந்து அவர் வந்து ஒரு புத்திஸ்ட் விஹாரா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஹி ஹஸ் மேட் ஷுர் தட் புத்திஸ்ட் விஹாரா இஸ் கன்ஸ்ட்ரக்டட். நிறைவு கருத்தா ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உங்கள் தமிழ் ஜனம் டிவியில் வந்து தேசம், தெய்வீகம், தமிழ் என்று இருக்கிறது. இந்த மூணுமே வந்து அந்த காப்பர் பிளேட் வந்து எடுத்துட்டு வரைச்ச நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது தேசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தெய்வீகத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம், தமிழுக்கும் அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மூணுமே வந்து அது எடுத்துட்டு வச்ச வந்து டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ணியிருக்கிறது யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அவர் பிஎம், நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். On behalf of Tamil Janam and also behalf of everybody else in Tamil Nadu, I would like to thank Honorable Prime Minister for doing a fantastic job of bringing this copper plate back to India. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இது இருக்குங்கிறதே பாதி பேருக்கு தமிழர்களுக்கு தெரியாது. பாதி பேர் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். உண்மையாகவே இது இந்த செய்தி பாதி பேர்னா கோடிக்கணக்கில் வருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு செப்பேடு இருந்திருக்கு, இது இதற்காக தான் இது பண்ணியிருக்குன்னு தெரியுது. இதற்காக நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு வழக்கு தொடர்ந்து இவ்வளோ முன்னெடுப்புகள் எடுத்து இன்றைக்கு அது வெற்றிகரமாக இந்தியாவுக்கு, அதாவது பாரதத்துக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட அந்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி. தமிழ் ஜனம் சேனலுக்கு வந்து இவ்வளோ நேரம் மக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத பற்றி தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் ஜனம் நேயர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.